அது கொஞ்சம் சகாசரணி பேர். சகாசரணியே சீக்கிரமா பாடம் எது எதுன்னு கேட்கணும். அப்படி சேவல் என்ன என்பதை பார்ப்போம். அதற்கு முன்னால் மயிலும் சேவலும் தோன்றிய காலம், மயிலும் சேவலும் இல்லாமல் இருந்த காலம், மயிலும் சேவலும் எப்போது தோன்றியது? திருச்செந்தூருக்கு போங்க, அங்கே சூரனை சம்ஸ்காரம் பண்ணுவார்கள். சூரசம்பாரத்தை பற்றி நிறைய சொல்லுவாங்க. அங்கே தெரியும் ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தை கடைசியாக என்ன பண்ணுவார்கள்? அது என்ன மரம்? ஏன் மாமரத்தை தேர்ந்தெடுத்தார்கள்? மாமரத்திலே 3 நல்ல குணம் இருக்கிறது, மற்றதெல்லாம் காய் பழம்தான். எந்த ஒரு பழமும் அதற்கு முன்னால் காய் மட்டும்தான் இருக்கும். தேங்காய் தேங்காய் பழம், வாழைக்காய் வாழைப்பழம், எதை வேணா நீங்க எழுதி பாருங்க. மாங்காய் மட்டும் 3 குணம். முதல்ல வடு, அது எப்படி இருக்கும்? கொடிய துவர்ப்பு. வடு மாங்காய் கடுமையாக துவர்க்கும், மாங்காய் பயங்கரமா புளிக்கும், பல்லே கூசும். மாம்பழம் இப்ப 3 குணம் இருக்கா? முக்குணம் உடையது. ஆகிதான் அந்த மரத்தை கொக்கிறது. வீட்டில் மாவிலை எதுக்கு தொங்க போடுறான்னு யாருக்குமே தெரியாது. எத்தனை மாவிலை தொங்க போடணும்? அது யாரோ கேட்டவங்க சொல்றாங்க. போன வாரம் காப்பி அடிச்சவங்க இந்த வாரம் சொல்லிட்டாங்க. ஐயா 16 இலைகள் தவிர வேற எதுவும் போகக்கூடாது. இப்பெல்லாம் கடையில் வாங்கி போட்டுக்கிறோம் பிளாஸ்டிக்கில். இதெல்லாம் சோம்பேறித்தனம். பிராமணாலும் பார்த்தீங்கன்னா குச்சி ஒடிச்சு அப்படியே வச்சிருவாங்க. 5 இலைக்கு மேலே வைக்கவே கூடாது. எந்த ஒரு கலசத்துக்கு மேலே 5 இலை பஞ்சபூதங்களாகிய கருணங்கள், இறைவனுடைய பஞ்சபூதமும் ஆத்மார்த்தமான பசிபதி வாசமான தத்துவமுடைய அந்த முக்குணத்தை உடையதான் மாவிலை. மகாலட்சுமி மாவிலையுடைய முன்னீர் இருக்கிறாராம். அதனால 16 இலைகள் மொத்தமாக குத்தி வச்சேன்னா யாரோ இவா வீட்டில் ஏதோ தீய சம்பவம் இருக்கு, அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லுது. 5 இலைக்கு மேலே வைக்கவே கூடாது. நல்ல இலையா இருக்கணும், ஓட்டை இருக்கக்கூடாது, பெருசாக இருக்கணும், வளைந்து இருக்கணும், கூர்ந்து இருக்கணும். பஞ்சாட்சரத்தினுடைய சாதம் சொல்லுது. அதில் அந்த மாமரத்தை எது போய் பாயுது? இப்போ யாரு எது பாயுது? திருச்செந்தூர் முருகனுக்கு 2 வேல். ஒரு வேல் சூரனை சம்ஸ்காரம் செய்கிறது, இன்னொரு வேல் ஞானவேல். அந்த வேலை 2 பேர் 2 தடவை கடத்தி பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. திருச்செந்தூர் முருகன் மல்லா எல்லா முருகனையும் கவனித்து பார்கள். இப்படிதான் கை இருக்கும் அதிகபட்சமாக. பழனியில் தண்டபாணி தன் கரங்களோடு ஒரு தண்டத்தை வைத்திருப்பார். திருச்செந்தூர் முருகன் மட்டும் இந்த கரத்தை இப்படி வைக்கவில்லை, சின்முத்திரை காட்டி இப்படி வச்சிருப்பார். முருகனிலே மிகப்பெரிய உயர்ந்த முருகன் யாருன்னு அன்னையார் பாடுறார். அப்ப பழனி அல்ல, திருப்பரங்குன்றம் அல்ல, 4 எல்லாம் படைகளும் மலை மேலேயே இருக்கிறது. ஒரே ஒரு படை வீடு கடல்ல இருக்கிறது. அந்த படை வீடிலே முருகப்பெருமான் அந்த வேலை சம்ஸ்காரம் செய்த உடனே என்ன தோன்றுகிறது? அந்த 2 மரங்களும் கீழே விழுந்து யார் தோன்றுகிறார்? வேல், சேவலும் மயிலும். ஏன் அது சேவல் மயிலா மாறிச்சு? மயிலை போல ஒருவன் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும், கோழியை போல வேகமாக இருக்கக்கூடாது. கோழி ஒரு நாளைக்கு 16 முறை போகம் பண்ணும், மயில் போகமே பண்றதில்லை. தத்துவத்தை சொன்னார். நீ இப்படியா இப்படியா என்று வாழ்க்கையை முடிவு செய்து கொள். பார்க்கலாம் நம்ம வீட்டு கோழி, ஒரு கோழி ஒரு பெண் கோழி மேலே ஒரு ஆண் கோழி உட்கார்ந்த உடனே அதுக்கு முடிஞ்சு போகுது, செகண்டில் இல்வாழ்க்கை முடியுது. மயிலுக்கு மேகம்னு ஒன்று கருத்தால் மட்டுமே இன்பம் வருது, அப்ப கூட தொடரதில்லை. மயிலை போல வாழணுமா? அழகுனா மயில்,
ஒருவன் மயிலை போல வாழ்வானாக அவன் ஞானத்தின் சிகரம். அதனால்தான் கோழி மேல முருகன் ஏறல, மயில் மேலே ஏறி உட்கார்ந்தார். அப்ப ஏன் சாமி கோழி அவர் வச்சிருக்கிறார்? கோழிக்கு பெருமை ஒன்றே ஒன்றுதான், சேவலுக்கு பெருமை அந்த கொண்டை. மயிலிடும் வாத மகரகணனும் அகில் பர வாதுகோ. மயிலுடைய கொண்டை நீண்டு நிற்குமா, கோழியினுடைய கொண்டை தலை அசைத்துக் கொண்டே இருக்குமா. சூரியன் வருவதற்கு முன்னாலே உணர்த்தக்கூடிய தன்மை உடையது கோழி. கொக்கரக்கோ. அப்போ வெப்பத்தை காட்டுவது கோழி, குளுமையை காட்டுவது மயில். மனிதன் குளுமையாக இருக்கணும். அந்த வேல் முடிச்சிடறேன், 3/4 மணி நேரம் தான். ஐயா பேச கேட்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். என்ன அவர்கள்லாம் பேசணும், நாங்கள் பேசலாம் நிறைய விஷயம். லட்ச கோடி உண்மை பொருளை மட்டும் சொல்லுவாங்க. நீங்கள் வேதங்கள்லாம் சாமி சொல்லலையே, பாட்டெல்லாம் பாடல் நினைக்காதீங்க. கருத்துகள். நான் படித்த குருநாதர் அவ்வளவு பெரியவர். கடல் துறந்த மடை போல பேசுவார். வேற எங்கேயும் இல்லை, இந்த இருக்கிற குளித்ததான் இருந்தார் அவர். படிக்க தெரியாது, எழுத தெரியாது. நல்லா புரிஞ்சுங்க. 100 வருஷத்துக்கு முன்னால இல்லை, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால ஒரு பழைய எடுத்து போட்டு உட்கார்வார். ஏதாவது ஒரு நூலை படித்து சொன்னோன்னா கடல் துறந்த மடை போல பேசுவார். வாரியார் சாமிகிட்ட சொன்னோம், இந்த மாதிரி அங்கே ஒரு சாமி இருக்காங்க, நல்லா பேசுவாங்கன்னு. அப்படியா, பார்க்கலாமே. கூட்டிகிட்டு போனோம். சாமி சாயங்காலம் 5 to 6, 6 to 7 மணிக்கு மட்டும் வேதங்களை பற்றி மிக தெளிவாக நுண்ணுணர்வாக பேசுவார். அது பாட்டில் உள்ளே இருந்து அர்த்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். அத்தகைய சுவாமிகள் கிருமானந்த வாரே அப்படி கை வச்சதே தான். சாமி பேசிக்கிட்டே இருந்தாங்க. 1.5 மணி நேரம் பேசி முடித்த உடனே எந்திரிச்சாங்க, நமஸ்காரம் பண்ணாங்க சாமியை. வாரியார் என்ன சொன்னார், நான் ஒரு பெரிய பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அது இன்னைக்கு விடிவாய் போச்சின்னார். கடல் துறந்த மடை போல் பேசுவார் சொல்லுவேனே தவிர, இன்று கடல் துறந்து மடை போல் பேசுகிற ஒருவரை பார்த்தேன். அவர்களிடம் நான் சிஷியனாக இருந்து வேதத்தையும் சைவத்தையும் கற்றபோது அவர்கள் சொன்ன கருத்து. திருச்செந்தூர் முருகன் கையில இப்படி ஏன் வச்சுக்கிறார், சின்முத்திரை காட்டுகிறார். அந்த சின்முத்திரைக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. யார் பார்த்திருக்கீங்களா? இன்னும் முருகனை யாரும் பார்க்கல, முருகன் கையையும் பார்க்கல. ஆனால் திருச்செந்தூருக்கு வருஷந்தோறும் போகிறேன், காவடி எடுக்கிறேன், மொட்டை அடிக்கிறேன். இங்கேயாவது ஏதாவது பார்த்தீங்களா? இங்கேயும் ஒரு சிறப்பு இருக்கு. என்ன இருக்கு? வில்லு. இன்னொரு சிறப்பு இருக்கு, கண்டுபிடிக்கல. கால் திரும்பி இருக்கு. இன்னொரு சிறப்பு இருக்கு, நான் இன்னைக்கு தான் பார்த்துருக்கிறேன். இல்லை, துவாரம் இல்லாத முருகன். தாராபவட்சம் நிஷ்கர்மவா தோகனம். சிலைகளிலே எந்த சிலைக்கு துவாரம் இல்லாமல் இருக்குதோ அதுவெல்லாம் தேரை உள்ள சிலை, ஞானங்களை பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே உயிரோட்டம் இருக்கும். அந்த சிலைகள் எல்லாம் உயிரோட்டமாகிய ஜீவனாகிய தேரை வாழும். தேரைக்கு வயது என்ன? 1,00,000 கோடி வருஷம். யாரும் கேட்க மாட்டாங்க, வருஷத்தை சொல்லிட்டாங்க. ஒரு நல்ல சிற்பிக்கு தெரியுமா அதை சுட்டினா அதுக்குள்ள தேரை இருக்குன்னு? கல்லுநூல் தேரைக்கும் தேரை ஓடிய முருகனாக இருந்ததுனாலதான் இந்த நெய்வேலி இவ்வளவு சிறப்பாக வந்தது. நான் முன்னால இந்த தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே ஏதோ ஒரு தடவை வந்து இந்த கோயிலை பார்த்துருக்குறேன். அது 2வது திருவிழா. இங்கே ஒரு ரெட்டியார் பண்ணுவார் நினைக்கிறேன், அவங்க கட்டலை. இப்போ அவங்க குடும்பம் கொஞ்சம் சீனிச்சு போச்சு. அவங்க என்னை கூப்பிட்டு வந்தாங்க. சாதாரணமாக இருந்தது. குறிஞ்சிப்பாடி பக்கத்தில். ஆமாம், இப்போ கொஞ்சம் அவங்க இப்போ நலிஞ்சிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தேன். ஆனால் அப்போ கூட எனக்கு உள்ளே விடலை. இப்போ ஐயாவோட போனதால் தான் உள்ள. இப்போ சாமிக்கெல்லாம் மரியாதை கூட, உள்ளே போகிறது வெளியே வர்றது கூட ஆள் தேவைப்படுது. ஆனால் உள்ளேயும் வெளியிலே இருக்கிற உத்தமனான ஞானத்தை பார்ப்பதற்கு ஆள் தேட வேண்டாம், நீயே தேடிக்கொள்ளலாம். இங்கே யாரை தேட வேண்டும் என்பதற்கு வேதம் சொல்கிறது. பரிசுத்தா மனசோ கர்ண வாஸ்துக்கோ புத்தி சகா. உன்னுடைய புத்திக்கு மனசும் கொண்டு போ. இப்போ தான் அதுதான் முடிக்க போகிறேன்.
திருச்செந்தூர் முருகப்பெருமான் கையில் வைத்திருக்கிற 12 வருடத்துக்கு ஒரு முறை மலை என்ன பூ? குறிஞ்சி மலரை கையில் வைத்து பஞ்சபூதமாகிய சிவபெருமானை மட்டியிட்டு பூஜை செய்கிறது. திருச்செந்தூருக்கு போனால் பாருங்க, அல்லது இன்னைக்கே படம் இருந்தாலும் எடுத்து பாருங்க. ஒரு வேல் மேல் நோக்கி இருக்கும், ஒரு வேல் கீழ் நோக்கி இருக்கும். கீழ் நோக்கி இருக்கிற வேல் சூரியனை சம்ஸ்காரம் செய்தது, மேல் நோக்கி இருக்கிறது ஞானவேல். அவர் கையில் வைத்திருக்கிற மலர், அந்த மலரை குறிஞ்சி மலரை கொண்டு போய் இன்றும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு பின்னால் ஒரு வழி இருக்குது, வடக்கு வாசல்ல உள்ளுக்குள்ளே சன்னிதானத்துக்குள்ளே. அது டோக்கன் போட்டாங்க, அது வாங்கிக்கிட்டு அப்படி உள்ளே அப்படி லேசாக உள்ளே போனேன்னா பஞ்ச சிவலிங்கமும் இருக்கிறது சுயம்பு மூர்த்தியாக. அந்த சுயம்பு மூர்த்தியை முருகப்பெருமான் பூஜை செய்கிறார். என்ன மலர்? இப்போ புரியுதா? முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கையில் வைத்திருக்கிற மலர் குறிஞ்சி மலர். அதனால தான் அவருக்கு இப்போ சுனாமியில் கூட எல்லா இடமும் உள்ளே வந்தது, அங்கே வெளியே போச்சு. சிறப்பு. சூரசம்காரம் நடந்தது மட்டுமல்ல, கந்தசஷ்டி கவசம் பாலதேவராயன் பகுந்த. அந்த பாலதேவராயன் யாரு? பாலதேவராயன் பகிர்ந்ததை அது யாரு? பாலதேவராயன். பாலன்னா முருகன், தேவன்னா அவனே, அவனே சொன்னதுதான். பாலதேவராயன் பகிர்ந்ததை காலையிலும் மாலையிலும் கருத்துடன். இப்போ எல்லாருக்கும் எல்லா சிறப்பும் தெரியும். நானும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். எனக்கு இப்போ 90 வயசாச்சு. மடங்கட்டுன்னு நினைச்சேன், கிடைக்கல. அதனால பக்கத்தில் செய்திருக்கிறேன். இதனுடைய முருகன் பேசுவார் என்பதற்கு ராரா ரகு 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 டகு 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 டங்கு டங்கு டிங்கு, இது என்ன பொருள்? இதுக்கு எப்ப பொருள் தெரியுதோ அப்போது முருகன் ஆங்கு வந்து உதிப்பாராம். இது யாராவது ஒரு பேராசிரியர் ஒரு குருவார்த்தை உட்கார்ந்து கேளுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடத்துல வரும்போது அப்படியே வச்சிருவாங்க. எத்தனை ரா இருக்கு, எத்தனை டூ இருக்கு, எத்தனை டகு இருக்கு, எத்தனை கூ இருக்கு. அதற்கு முன்னால் உள்ள வரி என்ன, அதுக்கு பின்னால் உள்ள வரி என்ன, ரெண்டையும் அடமொழி போட்டு பார்த்தா தெரியும் முருகன் ஆங்கு வந்து உதிப்பன். 15 ரா வரும், 12 ரா, 3 3 4 3 3 சேர்த்து முன்னாங்கு 12, கடைசியில் 3 இருக்கும். இந்த டகு டகு டங்கு டங்கு டகு 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 டகு, இதுக்கெல்லாம் பொருள் தெரியணும். பொருள் தெரிந்தால் முருகன் ஆங்கு வந்து உதிப்பனவே இவ்வுலகம் உய்ய. ஐயா அழகா சொன்னார்கள். அருணகிரிநாதர் பாடச் சொல்லி இவர் உபதேசம் சொல்ல சொல்லி சொன்னார்களா, அப்பதான் முருகனே கேட்டாராம். முருகனை பார்த்து எதிர்த்து பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் அருணகிரிநாதர் கேட்டாரா, ஐயா இந்த ராரா டகு டகு டிங்கு டிங்குன்னா என்னன்னு இறக்கி விட்டுருவேன்னாராம். இதை கேட்ட உடனே அவர் என்ன சொன்னாரோ, இப்பவே இறக்கி விட்டுருவேன்னாராம். இறக்கி விட்டா என்ன ஆகும்? அவங்களுக்குள்ள எவ்வளவு பரபராபாஷம் இருந்திருக்கு. வாரியார் சொல்லுவார், அதை சாமி நீ இறக்கி விட்டாலும் நான் ஏறிடுவேன்னாராம். பரசுத்த பாக்கம். அந்த அருள் இருந்ததால் தான் ஒரு தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று சொல்லி முருகப்பெருமானை எங்கே காட்டினார்? திருவண்ணாமலையில் ஒரு தூணில் அருணகிரிநாதர் முருகனை காட்டினார். அதில் பார்த்தா தெரியும், ஒரு கால் மேலே இருக்கும், ஒரு கால் பூமியை தொட்டு இருக்கும், வேல் சாஞ்சிருக்கும், தலை நீட்டு இருக்கும். அதை நல்லா கவனிங்க. அந்த முருகனுடைய வடிவம் பிரணவம் போலவே காட்சியளிக்கும். எப்பனாலும் நான் ஏற ரெடி, எப்பனாலும் இறங்க ரெடின்னு காட்டினாராம். முருகன் அற்புதமானவன். அந்த பாடலை பாருங்க. ஏறுமையில் ஏறி விளை ஆடு முகம் ஒன்று, ஈஸ்வருடைய ஞானமொழி பேசி முகம் ஒன்று, கூறும் அடியார் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருப வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடை சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம்புள்ள வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் இனிதருள வேண்டும்
என்னையா முருகன் பாட்டை இவ்வளவும் சொல்லிட்டு கடைசியில் அருணாசத்தை சொல்றாரு. சிவபெருமான் பேரை ஏன் அங்க வைக்கணும்? இது யாராவது கேட்டோமா? அவ்வளவு முருகனுடைய ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே. இது இருக்கட்டும். இப்போ நம்ம வேலுக்கு வருவோம். மயில் பார்த்துட்டே, மயிலுக்கு நான் இன்னும் சாராம்சம் வேற சொல்லுவேன். நீங்கள் பாடமாக கேட்டு வந்தால் சொல்லுவேன். அது வேற ரகசியம் இருக்கு. மயில் எப்படி தோன்றியது, மயில் என்ன செய்யும், சேவல் எப்படி தோன்றியது, சேவல் என்ன செய்யும், வேல் எந்த வேல் உண்மையான வேல் என்பதை பார்ப்போம். 6 மூலாதாரம், 6 முக்கோணங்கள். அந்த 6 முக்கோணங்கள் 2 முக்கோணத்துக்குள்ள 6 முக்கோணங்கள் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது சயின்ஸ். 2 முக்கோணத்துக்குள்ளே 6 முக்கோணம் இருக்கிறது. ஸ்டார் டு ஸ்டார் ரெண்டையும் மாற்றி போட்டால் 6 வந்துடும். இதில் சரவண பவான்னு எழுதணும். சரவண பவ என்ன மந்திரம்? திருமந்திரம். சரவண பவ திருமந்திரம் சரவண பவ தப்பா படிக்கிறேன். ஓம் சரவண பவ என்னும் திருமந்திர சாதகணகேஷ்பதம். எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடி கேட்கணும். விரபர அயகரன் விடைதர சுகபர சரவண பவ என்னும் 6 அந்த அக்ஷரத்துக்குள்ளே அந்த அருமுக்கோணங்கள். எப்படி பார்த்தாலும் 6 முக்கோணம் இருக்கும். 2 முக்கோணம் என்பது மூலாதாரத்தில் இருக்கின்ற விநாயகப் பெருமானாகிய, முடிச்சிட்டேன், சூரனை வெல்ல போறையா. நாங்க பேசும்போது மட்டும் பசி வந்துருச்சு. அதற்கு முன்னால பேசுவங்களை பேசல பசி வரல. பொழுது எவ்வளவு உண்மையை சொல்ல விடல பத்தில. அதகரணம் பதபாஷகனம். நான் 1 மணி நேரத்துக்கு மேலே பேசணும் கூட பேச மாட்டேன். ஏன்னா வெளிநாட்டில் கற்றுக்கிட்டதே பேச்சாளருடைய மிகப்பெரிய அட்மிரேஷன். விவேகானந்தர் அழகாக சொல்வார், இஸ் டைம் ஆஃப் ஃபாலோ வித் டைம் ஆஃப் மோஸ்ட், வித் டைம் ஆஃப் மோஸ்ட். சூரியன் உனக்காக 1 செகண்ட் நிற்குதா, அது எவ்வளவு கரெக்டாக வேலை செய்தோ அதுபோல நீ உலகத்தை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றார். தி சன்லைட் ஆஃப் மூன்ஸ் டிசிப்ளின். சூரியன் எப்படி கரெக்டாக 6 மணிக்கு வருது 6 மணிக்கு மறையுதோ அது வேலையை அது எப்படி செய்து கொண்டிருக்கிறதோ அது போலவே அதற்குரியவன் அப்படியே இருக்கணுவாங்க. அதனால் எனக்கு 1 மணி நேரம் கொடுத்தா 1 மணி நேரம் தான். அந்த வேலு முருகனுடைய வேலிலே அந்த அருசக்கரத்தை இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மாலாம் என்ன பண்ணுறான்னா ஒரு பட்டை அடித்து முருகனுடைய வேலில் ஒரு விபூதி பட்டை போட்டு கல் வைக்கிறா. அது அல்ல, அருகோணத்தை அதில் எழுதணும். அந்த காலத்தில் முருகன் கோயில் கட்டுவதற்கு பின்னாலே மிக கிராமங்கள் எல்லாம் வேல் வச்சு தான் வணங்கியிருக்கிறாங்க. வேல் இருக்கிற வீடு, வீட்டில் வேல் வச்சு வணங்குவாங்க. அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, தனி வீடு இருக்கும். அந்த வேலை தான் காவடி கட்டி தோளில் வச்சு கொண்டு வருவாங்க. அந்த வேலையில் இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, சரவண பவாங்கிறது எப்படி ஆரம்பிக்க வேண்டும், அந்த 6 எழுத்து எங்கே இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல தெளிவு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். சொல்லுங்க. ச ர வ ந ப வ எப்படி ஆரம்பிக்குது? அந்த 6 கட்டத்துக்குள்ள எங்கே இருந்து ஆரம்பிக்கணும்? இந்த சைடு வலது பக்கமா எப்படி ஓம் போடுகிறோமோ அது மாதிரி ஷ ர வ ந ப வ. இதுல என்ன ரகசியம் இருக்கு? ஒரு ரகசியம் இல்லை. சிலர் தெரியாம மேலே சரவண பவான்னு ஆரம்பிச்சிருவாங்க, சிலர் கீழே இருந்து ஆரம்பிச்சிருவாங்க. சாமி இவ்வளவு நேரம் பேசல, என்ன சாமி சிறப்பாக சொல்ல போறேன்னா, 2 வா இருக்கிறது. அந்த 2 வாவும் நேராக இருந்தால் முருகப்பெருமானை பார்க்க முடியும் என்று சொல்லி வேலுடையான் சரவண பவா சிவபெருமானுக்கு சிவசிவானா 2 வா இருக்கும். இதை மாற்றி போட்டா வாசி.
இங்கே 2 வாவுக்கு என்ன பொருள் அதுக்கு தெரியணும். 2 வாவும் நேர்கோட்டத்தில் இருக்கணும். ச ர வ ந ப ப. அப்படி வேலிலை செய்து உங்கள் கையின் சுண்டு விரல் உயரத்தில் வைத்து வழிபட்டால் முருகப்பெருமான் உங்கள் வீட்டில் பேசுவார் என்று சொல்லி வேலும் மயிலும் துணை என்ற தலைப்பு கொடுத்த இத்திருக்கூட்டத்தின் சார்பாகவும் இங்கே எழுந்திருக்கிற பக்தர்களும் எனக்கு முன்னால் பேசிய ஐயா அவர்களும், நான் பார்த்ததில்லை, இன்னைக்கு தான் பார்க்குறதான் பேச சொல்லி பார்க்கணுன்னு பார்த்தேன், அவர்களுக்கும் நம்முடைய தம்புரான் சாமி எனக்கு நல்லா தெரியும், எங்கள் பக்கத்தில் இருந்தவங்க, சாமிக்கும் நன்றி சொல்லி இங்கு வந்திருந்த எல்லோருக்கும் நான் ஏதேனும் கூட குறைய பேசியிருந்தால் மன்னித்து இதன் உள்ள சிறப்பையும் ஞானத்தையும் எடுத்து இங்கே எல்லாம் நாம் சந்திப்பது போல நாம் எல்லோரும் அங்கே சந்திப்போம் என்று சொல்லி சந்திப்போம் என்று சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன். முருகப்பெருமான் இப்போது இங்கே இருந்தார். கவுன்சிலா எப்படி இருந்தார்? எல்லாரும் நிசப்தமா இருந்தாலே முருகன் அங்கே இருக்கிறான்னு அர்த்தம். எப்ப நிசப்தம் சப்தம் கிருதா வாசகோ, ஏதாவது எதை பேசினாலும் உண்மை பொருள் இருந்தால் அங்கு இறைவன் இருப்பார். நிசப்தம் எங்க ஆகிறதோ ஊசி கூட கீழே விழல பாருங்க. இப்பதான் புரிய போகுது. ஐயா சொன்ன உடனே சக்கரை பொங்கலா புளியோதரையா வீட்டில் சாவி ஒழுங்கா வச்சுட்டு வந்தேன்னா கதவு பூட்டினான் என்று சொல்லி உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலபுலகாதிகன் நீர்மதி வேதிகன் அலையின் ஜோதிகன் அம்பலற்று ஆழ்வார் மலர்ச்சிலம்பனி வாழ்த்தி வணங்குவோமே. பக்தியாள் யாழுனை பலகாலம் பக்தியே மாதிரு புகழ்பாடி உற்றமையான சசற்குருநேயா உட்பிலா மாமணி திணிவாயா முக்தியை சேர்வதற்கருள்வாயே வெற்றி வேலாயுதே பெருமாளே. எல்லாம் அல்ல திருவருள் கொண்டு யாம் வணங்கும் திருக்கைலைநாதனை அப்பர் சுவாமியும் பரிபூர்ணமாக வணங்கி வாழ்த்துகிறேன். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.